கோயில்ல இருந்து வாங்குற காசை கோயில் டெவலப்மெண்ட் தானே பயன்படுத்தணும். அதுக்கு தானே நம்ம போடுறோம். ஆனா கோயில் இடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. நான் சொல்றேன் கேக்குறீங்களா? குறுக்க பேச மாட்டீங்களே. நான் குறுக்க பேசல. இப்போ திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி விளக்கேத்துறதுக்கு தான் அறநிலையத்துறை இருக்கு. நம்ம உண்டியல்ல காசு போடுறது விளக்கேத்துறதுக்கு. ஆனா விளக்கு ஏத்த கூடாது அப்படின்றதுக்காக கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. இல்ல உச்சி பிள்ளையார் கோயில்ல நம்ம வந்து மோட்ச தீபம் ஏத்துறோம். குறுக்க பேச மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இது சார் குறுக்க பேச மாட்டேன். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம போடுற அந்த உண்டியல் காசு போடுறீங்களா, அதை வச்சு உச்சி பிள்ளையார் கோயில்ல நம்ம வந்து மோட்ச தீபம் ஏத்துறோமா ஏத்துறது இல்லையா? இல்ல நான் கேக்குறது, நான் காசு போட்டது எனக்கு எதிரா நீ ஆர்கியூ பண்றதுக்கு கோர்ட்ல ஒரு சீனியர் கவுன்சில் வச்சு அவனுக்கு ஃபீஸ் கொடுக்கறது இல்லையே. நான் எதுக்கு காசு போட்டேன்? இதுக்கு பதில் சொல்லுங்க சார். அந்த நீங்க சொல்றது, நான் காசு போட்டது விலைக்கு ஏத்துறதுக்கு. நான் சொல்றேன், நீ என் காசை எடுத்துட்டு போய் என்ன பண்ற? விலைக்கு ஏத்த மாட்டேன்னு சொல்லி கேஸ் நடத்துறதுக்கு அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்குற. எங்களை பார்த்தா இழிச்சா எனக்கு மாதிரி தெரியுது இல்ல உங்களுக்கு?